வரட்டும் பாத்துக்கலாம். TVK will take it, TVK will beat it, TVK will compete with it, and TVK will conquer it. TVK will conquer it. என் கடன் இனி என் மக்களுக்கு பணி செய்து கிடப்பது. இப்படியா ஹார்ட் டு ஹார்ட் யதார்த்தமா பேசிய பழகிட்டோம். இதுக்கு மேலே எனக்கும் மக்களுக்கும் இடையே இருக்கிற இந்த உறவை பற்றி நான் பேச ஆரம்பிச்சேன்னா ஒரு மாதிரி இந்த மனசார நேசிக்கிற நம்ம மக்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன். உண்மையா நிக்க, உணர்வோட நிக்க, உறுதியா நிக்க, உங்க கூட பேச, உங்களுக்காக பேச, உண்மையா பேச, உணர்வோட பேச, உறுதியா பேச, உங்களுக்காக சேவை செய்ய உங்க விஜய் நான் வரேன். சொல்லல முக்கியம், செயல் 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 தான் முக்கியம். செய்கிறதான் சும்மா சிறப்பா இருக்கணும். ஆட்சிக்கு வந்தா சும்மா அது செய்வேன், இது செய்வேன், நல்லது செய்வேன், உருட்டுவேன், புரட்டுவேன், அதெல்லாம் கிடையாது. செய்யறதுக்கு நல்லது செய்யறதுக்கு நல்லது செய்யறதுக்கு மட்டும்தான் இந்த விஷயம். அப்புறம் ஒரு அரசியல் தலைவன் அவன் சினிமாக்காரனா நல்லவனா கெட்டவனா இதெல்லாம் தாண்டி அவன் உண்மையானவனா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது சம்பந்தமா ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றேன். ஒரு நாட்டில் ஒரு ராஜா தனக்கு பக்கபலமா இருக்கிறதுக்காக, கூட துணையா இருக்கிறதுக்காக ஒரு தளபதியை தேடுறாரு. சரியான தகுதிகளோட ஒரு 10 பேர் செலக்ட் ஆகுறாங்க. ஆனா அதுல ஒருத்தர் மட்டும் தான் செலக்ட் பண்ணணும். அதனால அந்த ராஜா என்ன பண்றாருன்னா ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. அந்த 10 பேர் கையிலையும் விதை நெல்லை கொடுத்து இதை நல்லா வளர்த்து கொண்டு வாங்க, ஒரு 3 மாசம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காரு. 3 மாசம் கழிச்சு வரும்போது அதுல ஒருத்தர் ஆள் உயரத்துக்கு வளர்த்திருந்தாரு, ஒருத்தர் தோல் உயரத்துக்கு வளர்த்திருந்தாரு. அதுல ஒரு 9 பேரும் நல்லா வளர்த்து கொண்டு வந்திருந்தாங்க. ஒருத்தர் மட்டும் வெறும் தொட்டியோடவே வந்தாரு. என்னன்னு கேட்டதுக்கு, நானும் தண்ணி ஊத்தி ஊத்தி பாக்குறேன், உரம் வச்சு வச்சு பாக்குறேன், வளரவே மாட்டேங்குது ராஜா, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொன்னதுக்கு ராஜா அவரை கட்டி அணைச்சிக்கிட்டு, இனிமே நீதான் என்னுடைய தளபதி, எல்லா அதிகாரமும் உனக்குதான் சொன்னாரு. ஏன்னா அந்த 10 பேர் கையிலையும் ராஜா கொடுத்தது அதித்த விதை நெல், அது முளைக்கவே முளைக்காது. அந்த 9 திருட்டு பயல என்ன பண்ணிருக்காங்கன்னா வேற விதை நெல்லை வாங்கி அதை வளர்த்துட்டு ராஜாவையும் மக்களையும் ஏமாத்திருக்கிறாங்க. ஆனா இவர் மட்டும் உண்மை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு உண்மையும் நேர்மையும் முக்கியம். இப்போ நீங்க எல்லாரும் தான் அந்த ராஜா. நீங்க தேர்ந்தெடுக்க போற அந்த தளபதி சும்மா சினிமாக்காரன் சினிமாக்காரன் சினிமாக்காரன். அம்பேத்கர் அவர்களை தோக்கடிச்சது சினிமாக்காரன் இல்ல, அரசியல்வாதி. காமராஜர் அவர்களை தோக்கடிச்சது இங்க விருதுநகர் பகுதியில் தோக்கடிச்சது சினிமாக்காரன் இல்ல, இன்னொரு அரசியல்வாதி. இன்னைக்கும் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கிற நல்ல கண்ண ஐயாவை தோக்கடிச்சது சினிமாக்காரன் இல்ல, அரசியல்வாதி. இப்படிப்பட்ட நல்ல நல்ல தலை உணர்ச்சி பொங்க உரையாற்றி முடித்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்.